போடு எடுத்து போடு. பல மருத்துவ குணம் நிறைந்த இந்த சப்பாத்தி கல்லியினோட பயனை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் இரும்பு, பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் நிறைந்து உள்ளன. இப்பொழுது பயணத்தை தொடங்க வேண்டியதுதான். இப்பொழுது சப்பாத்தி கல்லி தோட்டம் வந்துவிட்டது. வந்த உடனே அதில் கையை வைத்த உடனே முள்ளு குத்திவிட்டது. பாருங்கள், மிகவும் இது ஜாக்கிரதையாக பறிக்க வேண்டும். அவ்வளவும் மருந்து மாத்திரத்தையும் விட்டுட்டு சுற்றி அங்கங்கே அதெல்லாம் போகும். ஒரு பழம் வச்சுட்டு போகலாம். சப்பாத்தி கல்லி மரம். நம்ம கூட வந்தவர் பார்த்தீங்கன்னா ஒரு பழத்தை சுவைக்கிறாரு பாருங்க, எப்படிப்பா இருக்குது. இதில் இன்னும் முக்கியமாக சொல்லலாம், ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் மூலம் உடல் நலத்திற்கு நன்மை பயக்கின்றன. ஒரு நாளைக்கு 2 சப்பாத்தி கல்லி பழங்களை உண்ணலாம். இதில் முக்கியமான ஒன்று, சப்பாத்தி கல்லி பழத்தை சாப்பிடும்போது தண்ணீர் கண்டிப்பாக வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவையான அளவு குடிப்பதற்கு தான். நவீன ஆராய்ச்சியாளர்கள் சப்பாத்தி கல்லிக்கு குடிநீரை சுத்திகரிக்கும் தன்மை உள்ளது. மேலும் இந்த சப்பாத்தி கல்லியை பசையாக்கி உடலின் மேல் பற்றாக பயன்படுத்துவதால் உடலில் உஷ்ணம், வீக்கம் ஆகியவற்றை விலகி போகும். இதில் அதிக நார்ச்சத்து மற்றும் ஃபைபர் உள்ளதால் புத்துயர்வு தருவதாகவும் நம்பப்படுகின்றது. கையை காட்டியா, கையை காட்ட. வரமாட்டேதே, ஒரு வாரமா நானும் கல்வி மயக்க மருந்து போட்டுக்கிட்டு உள்ள ஓடி போச்சு. அது பாருங்க, என்னைய முள்ளு ஒன்றும் செய்யாதுனே, அதை கொஞ்சம் ஊக்க வச்சு நோண்டிருப்பாப்லனே. அதானே இல்லை, சத்திகள் பேட போட்டு தூக்கணும். அண்ணே வேணாம்னே, அது ஒன்றும் செய்யாதுனே. அதோ வந்துருங்க, வந்துடும். நம்ம நேர காலத்துக்குள்ள போய்க்கிச்சு. ஏனே நீ நோண்டா தானே புண்ணாக்கு இருக்கு, நானே சொல்றேன்ல. ஐயப்பா, கல்யாணம் சட்டத்திற்கு ஆட்டு சட்டையை போக வராங்க. போகவே போகாதுடா, அது போகாது. அப்போ எங்கேருந்து தான் ஒரு விளைச்சல் வருது? தோட்டத்தில் போட்டு போவாங்க. ஃப்ரெண்டு தோட்டத்தில் போட்டல, வெட்டி தோட்டத்தில் இதான் இதே மாதிரி 2 குமா இல்லைன்ற ரெண்டுமே இருக்கிற பக்கத்தில்.
என்னம்மா என்ன அவன் தான் காட்டுனேன்